அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10-11 வசனங்கள். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளிலே தேவாலயத்துக்குள்ளே போய் அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த ஆலயத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவள் 18 வருஷமாய் ஒரு பலவீன பிடியில் இருக்கிறாள். அந்த பலவீனத்தின் கட்டு என்பது அவளை எவ்வளவேனும் நிமிர விடாமல் பண்ணுகிற அப்படிப்பட்ட ஒரு கட்டாய் காணப்படுகிறது. ஆனால் அவள் எங்கே இருக்கிறாள் என்றால் சர்ச்சில் தான் இருக்கிறாள். தேவ சமூகத்தில் இருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சூழ்நிலை எதுவானாலும் தேவ சமூகத்தை விட்டு மாத்திரம் விலகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். காரணம், நமக்கு ஒத்தாசை அவரிடத்திலிருந்து மட்டுமே கிடைக்கும். இவள் 18 வருஷமாய் பிசாசானவன் எவ்வளவோ பலவீனப்படுத்துகிறான். கொஞ்சமாய் அவளை கூன வைத்து இப்பொழுது எவ்வளவும் நிமிர விடாதிருக்க பண்ணுகிற அந்த பலவீன கட்டு, பிசாசின் கட்டு அவளை சுற்றிலும் இறுக பற்றி கொள்ளுகிறது. ஆனாலும் அவள் தேவனை தேடுவதற்கும் தேவ சமூகத்திலே வந்து தரித்திருப்பதற்கும் அவள் குறைவு வைக்கவில்லை. தன் பலவீனத்தை காரணமாய் சொல்லவில்லை. இத்தனை வருடம் நான் தேவனை சேவித்து தேவனை ஆராதித்து எனக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி அவள் விலகி இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் கிரியை செய்யும்படிக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளை தேவன் குறித்திருக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களானால், நிலைத்திருக்கிறவர்களானால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் குறித்த நாளிலே எவ்வளவு பெரிய கட்டானாலும் அது உடையும், எவ்வளவு பெரிய காரியமானாலும் அது வாய்க்கப்படும், எவ்வளவு பெரிய தடையானாலும் அது தகர்த்து போடப்படும். காரணம், நாம் சேவிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இவளை பாருங்கள், அவள் தேவாலயத்துக்கு வந்தாள் என்று சொல்லவில்லை. ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அங்கதான் இருந்தாள். அவளுக்கு தெரியும், நிச்சயமாய் முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? நீ தேவனை நோக்கி காத்திரு. அவரிடத்திலிருந்து ரட்சிப்பு வரும். அவரிடத்திலிருந்து விடுதலை வரும். 1-2 வருடம் அல்ல, 18 வருடம் தாமதித்தாலும் தரித்திரு. கர்த்தர் நிச்சயம் கிரியை செய்வார். கர்த்தருடைய வேலை யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு காரியம் தெரியும். ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். இவள் அன்று அறிந்து கொண்டாள். இவள் மாத்திரமல்ல, இவளை கூனியாகவே அநேகர் பார்த்தார்களே, அத்தனை பேரும் அறிந்து கொண்டார்கள். கர்த்தர் செய்த காரியம் என்ன? கர்த்தர் அவளை தொட்டார். தொட்டதும் அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். எவ்விதத்திலும் விலகாதிருக்க பாருங்கள். அப்பா சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பது, தரித்திருப்பது உண்மையானால் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு நாளை கர்த்தர் குறித்திருக்கிறார். கர்த்தர் அப்படியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, உங்க சமூகத்திலே வந்தடைய செய்தீரே ஆண்டவரே, நாங்கள் உங்க சமூகத்தில் எப்பொழுதும் காணப்பட தரித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர், எங்களை சாட்சியாய் நிறுத்தி மகிமைப்படுத்த வைக்கிறவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
அப்பா, பலவீன கட்டு, பிசாசின் கட்டு என்ன ஆண்டவரை, பலவிதமான கட்டுகளால் சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திரு சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, உம்முடைய ஒரு தொடுதல் உம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில போதுமானதப்பா. நிமிர்ந்து மகிமைப்படுத்த வைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.